ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீக்கங்காவ வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது இட்லி, தோசை கூடலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாரி பீக்கங்காவ சட்னியில செஞ்சு குடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சைஸ் ஒரு பீக்கங்கா எடுத்துக்கிட்டேன். இத நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல ஃபுல்லா சீவணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ரஃப்பா இருக்கிற இடத்த மட்டும் லைட்டா இந்த மாரி தோல் சீவுற கட்டைய வச்சு நான் சீவி எடுத்துக்கிறேன். பாருங்க, தோல நான் ஃபுல்லா சீவல. தோலோடவே இருக்கட்டும். தோலும் சத்து தான். இந்த மாரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன்ல ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில ஒரு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்ப லைட்டா வறுத்துக்கோங்க அந்த எண்ணெயில. உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்த பிறகு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயத்த சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படி உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லன்னா, நீங்க பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோடயே. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு புளி, ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு சின்ன துண்டு இந்த சைஸ்க்கு இருந்தா போதும். புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம புளிப்புக்கு புளி சேர்த்துருக்கோம். அதனால தக்காளி அதிகமா வேண்டாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துட்டு, நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்குனதும் நறுக்கி வச்சிருக்கிற பீக்கங்காய சேர்த்துக்கலாம். பீக்கங்காய சேர்த்துட்டு, இந்த எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளியோட நல்லா வதக்கணும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா ஒரு மூடி போட்டு, நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டா போதும். பீக்கங்காய் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து குழஞ்சு வந்துரும். சீக்கிரமாவே வெந்துரும் பீக்கங்கா. பாருங்க வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஆக்சுவலா முன்னாடியே சேர்க்கணும். வெங்காயம் வதக்கும்போதே அது கூட நீங்க சேர்த்து வதக்கிக்கணும். நான் காலையில சட்னிக்காக வறுத்த மிளகா எண்ணெயில, அது சட்னி செய்யல. அதனால நான் வறுத்த மிளகாங்கிறதுனால இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து, நல்லா இன்னொரு தடவ வதக்கிக்கிட்டு, இத நம்ம கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாம். நீங்க காஞ்ச மிளகா சேர்க்கும்போது, வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாத்திட்டு, நல்லா அரைச்சுட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி நம்ம அரைச்சுட்டு வந்துட்டோம். இப்போ சிம்பிளா இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில எண்ணெய் விட்டுட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிய விட்டுட்டு, இப்போ நம்ம சட்னியில இத சேர்த்துற வேண்டியதுதான். பீக்கங்காய் நல்லா எண்ணெயில வதங்கி வெந்து வரும்போது, லைட்டா அந்த இனிப்பு தன்மை வந்துரும். அதனால இந்த சட்னிக்கு காரம் நான் எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். பீக்கங்காய் சட்னி சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சுவையா இருக்கும் இட்லி, தோசை கூட சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ட எனக்கு தொடர்ந்து குடுத்துட்டே இருங்க. தேங்க் யூ.